தனம் நூலின் பெயர் வாழ்வும் பொய்யாமொழியும். திருக்குறள் கதைகள். இந்நூலை எழுதியவர் வி.கி. தமிழழகி. இதில் 15 கதைகள் உள்ளன. அதில் என்னை கவர்ந்த கதை தொடர்கல்வி. டே எழிலா, நீ இந்தாடா உன் புத்தகம். நன்றிடா குமரா. நீ எல்லாமே படிச்சிட்டியா? நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஒரு புத்தகம் கொடுத்தல, அது நல்லா தாண்டா இருந்துச்சு. சரிடா, நான் வேலன்கிட்ட ஒரு குறிப்பு கேட்கலான்னு இருக்கேன். வேலன் அவன் தருவான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், அவன் போன முறையே எனக்கு சொல்லி தரல. ஆனால் இப்போ எல்லாருமே பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம், நம்ம பேசாமல் பொழிலன்கிட்ட கேட்குவோம் வா. பொழிலன் வேற மதிப்பெண் எல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டானே. சரி, போய் பார்ப்போம். டே பொழிலா, நீ என்ன இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்டா, நான் தான் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எடுப்பேன் அப்படின்னு பொழிலன்னு சொல்லிட்டு படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே பொழிலனும் கரும்பலகையில் போய் தெளிவாக எல்லாத்தையும் சொன்னான். டே, நீயும் எங்கள் கூட தானே படிக்கிற, நீ மட்டும் எப்படி இது எல்லாத்தையுமே படித்த அப்படின்னு கேட்டாங்க. இப்போ போனாங்கல்ல பசங்க, அவங்க புக்கிலேருந்து தான் நான் இது எல்லாத்தையுமே படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து உறும் அறிவு. பொருள்: தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவும் பெருகி கொண்டே இருக்கும். இது போல் மாணவர்களாகிய நீங்களும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அறிவும் பெருகி கொண்டே இருக்கும். நன்றி.